ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரணம் கொழுக்கட்டை சாஃப்டாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரிசி மாவை பிசைஞ்சிக்கிறதுக்காக தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 200 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நல்லா தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு மிக்ஸி கப்பில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 கப்பு வேர்க்கடலைக்கு 1/2 கப் அளவுக்கு துருவின வெல்லம் கரெக்டாக இருக்கும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்ப குறைப்பாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை அப்படியே வச்சுடுங்க. அடுத்தது கொழுக்கட்டை செய்கிறதுக்காக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்லேயே நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே சேர்த்துக்கோங்க. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கும். இப்போது இந்த அரிசி மாவில் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூனால் கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு அகைன் நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த அரிசி மாவு வீட்டில் ரெடி பண்ணது கிடையாது. இது கடையில் வாங்கிட்டு வந்த அரிசி மாவு. வீட்டில் ரெடி பண்ணுற அரிசி மாவில் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யணும் அப்படின்றத நான் பால் கொழுக்கட்டை ரெசிபி செய்யும் போதே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். சப்போஸ் நீங்கள் பால் கொழுக்கட்டை ரெசிபியை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா தண்ணியுமே மாவு கூட சேர்த்து கிளறி விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி கம்மியாக இருக்கிற போல் தான் இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் பிசைஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி பத்தலை அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அதே போல் எந்த ஒரு கொழுக்கட்டை ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு டைரெக்டாக அதில் மாவை கொட்டி கிளறதை விட தண்ணியை நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறமா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நம்ம பிசைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்க முடியும். பச்சரிசி மாவை பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அதோடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சைடில் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் வரணும். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா கொழுக்கட்டை பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். அடுத்தது கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணதுக்கப்புறமா சைடில் கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டான ஒரு ஷேப்புக்கு கிடச்சிடும். கிடச்சதுக்கப்புறமா கைக்கு நடுவில் வச்சுட்டு அதில் நம்ம ரெடி பண்ண பூர்ணத்தை வச்சுக்கலாம். அவ்வளோதான். பூர்ணத்தை வச்சதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு சைடில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. மோல்டு இல்லாமல் அழகான ஒரு ஷேப்பில் பூர்ணம் கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அதே போல் இன்னொரு உருண்டை எடுத்துக்கிட்டு அதையும் அதே போலவே லைட்டாக சைடில் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம சைடில் ப்ரெஸ் பண்ணிட்டு வர இந்த மாதிரி ரவுண்டான ஒரு ஷேப்புக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை அதில் வச்சிடலாம். பூர்ணம் எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறமா மாவை உள்பக்கமாக மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுக்கிட்டு ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். எந்த ஒரு மோல்டுமே இல்லாமல் 2 ஷேப்பில் நம்ம பூர்ணம் கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது மோல்டை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக ஒரு சின்ன வாழை இலை எடுத்துக்கிட்டு அதில் நெய் அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க.
அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து இலையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு சைடு இலையை வந்துட்டு மடக்கிட்டு அதில் ஒரு கப்பு வச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு நமக்கு ரவுண்டான ஒரு ஷேப்பில் கிடச்சிடும். அடுத்தது நம்ம ரெடி பண்ணதை ஒரு மவுல்டில் வந்து வச்சுக்கலாம். மவுல்டில் வந்துட்டு எண்ணெய் அப்படின்னா நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் லாஸ்ட்டாக நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வந்துட்டு வரும். மவுல்டில் வச்சதுக்கப்புறமா லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை இதில் வந்துட்டு 2 சைட்லையுமே வந்துட்டு வச்சுக்கலாம். 2 சைடுமே பூர்ணம் வச்சதுக்கப்புறமா உடனே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அதை உள்ளே இருந்து எடுத்துடலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற மோல்டில் வந்துட்டு நெய் அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு வச்சு ரெடி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ஃபுல்லாக முழுசாக கிடச்சிடும். அடுத்தது நம்ம ரெடி பண்ண எல்லா கொழுக்கட்டையுமே வந்துட்டு இட்லி பாட்டில் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை ரெசிபி 2 விதமான பால் கொழுக்கட்டை ரெசிபி இருக்குது. நீங்கள் இன்னும் அந்த ரெசிபியை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பூர்ணம் கொழுக்கட்டை செய்யும்போது மோல்டில் செய்யாமல் கையால் செஞ்சாலே வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே இட்லி பாட்டில் வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான பூர்ணம் கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி சாஃப்டான டேஸ்டியான பூர்ணம் கொழுக்கட்டை ரெசிபியை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை போலவே என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போலவே ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. Thank you for your watching.